விஜய் முதல் ஆதவ் வரை தாவேகாவின் நட்சத்திர வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்களா? கருத்து கணிப்பு சொல்லும் பகீர் முடிவுகள். 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சு 29ஆம் தேதி மேற்கு வங்கத்தின் 2ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகாக, அதாவது வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு பிறகாக எக்ஸிட் போல்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்தது. இதுல தமிழ்நாட்டில் எல்லாராலையும் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது தாவேகாவுக்கு எத்தனை சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்னு. நான் விஜய் அவர்கள் சந்திக்கக்கூடிய முதல் சட்டப்பேரவை தேர்தல் 67, 77 அண்ணா எம்ஜிஆர் போன்று நான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி தாவேகா நிறைய பேர் தலைவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் எக்ஸிட் போலோ அமையுமா அப்படின்னு பார்த்தப்போ ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மட்டும் தாவேகாவுக்கு சாதகமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு 98லிருந்து 120 சீட் அப்படின்னு கொடுத்து திமுகவுக்கு 2ஆம் இடமும் 3ஆம் இடம் அதிமுகவுக்கும் கொடுத்திருந்தாங்க. ஒவ்வொரு எக்ஸிட் போல் முடிவுகளும் ஒன்று சொல்லப்பட்டது. நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்து இயங்கக்கூடிய கருத்து கணிப்பு மின்னம்பலம் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, மொத்தமாக 200 ஆய்வாளர்கள் 234 தொகுதிக்கும் அனுப்பப்பட்டு 46,000த்திற்கும் மேல சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக அவங்க கருத்து கணிப்பு முடிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்ம முக்கியமா இன்னைக்கு பார்க்க போறது, ஓவராலா நம்ம நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் பேசிட்டோம், யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுங்கிறது பத்தி. நட்சத்திர வேட்பாளர்கள் தாவேகாவில் இருக்கக்கூடிய முக்கிய முகங்கள், எல்லாராலையும் அறியப்பட்ட முகங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, இவங்களுடைய கருத்து கணிப்பு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல பெரம்பூர் தொகுதி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் களமிறங்கக்கூடிய தொகுதி. முதல்ல யார் யார் வேட்பாளர்கள்னு பார்த்தோம்னா, தாவேகா தரப்புல விஜய் அவர்கள் களமிறங்குறாரு. திமுகவில் ஆர்டி சேகர் களமிறங்கி இருக்கிறாரு. அதிமுகவில் கூட்டணியான பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு திலகபாமா, பாமகவுடைய பொருளாளர் களமிறங்கி இருக்கிறாங்க. நான் தமிழர் வேட்பாளரா வெற்றி தமிழன் களத்தில் இருக்கிறாரு. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. 46% ஒரு ஓட் பெர்சன்டேஜ் கிடைக்கணும். திமுக வேட்பாளரான ஆர்டி சேகருக்கு 40%, அதிமுக கூட்டணிக்கு 10%, நாம் தமிழருக்கு 4% கொடுத்திருக்கிறாங்க. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இந்த இடத்துல போட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கு. 46, 40 அப்படின்னு ஓட் பெர்சன்டேஜ் இருக்கிறதுனால கண்டிப்பாக 3ஆம் இடத்திற்கு இவங்க அதிமுகவை வச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி, ஆர்டி சேகருக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில தான் போட்டினும். அதுல 6% லீடிங்ல விஜய் அவர்கள் இருக்காங்க. கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டதாலோ என்னவோ 10% அதிமுக கூட்டணி வேட்பாளர் திலகபாமாவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா திருச்சி கிழக்கு, ஏன்னா விஜய் அவர்கள் 2 தொகுதியில் நிற்கிறாங்க. அதுல இன்னொரு தொகுதி திருச்சி கிழக்கு. அதுல திமுகவுடைய வேட்பாளர் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் களமிறங்கக்கூடிய வேட்பாளர் ராஜசேகரன், நாம் தமிழர் வேட்பாளர் கிருஷ்ணசாமி. இதுல யாருக்கு வெற்றி வாய்ப்புனா, திமுக கூட்டணி திமுக வேட்பாளரான இனிகோ இருதயராஜுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருக்கு சொல்லப்பட்டிருக்க ஓட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 36%, அதிமுக வேட்பாளருக்கு 25%, விஜய் அவர்களுக்கு 35%, நாம் தமிழருக்கு 4% கொடுத்திருக்காங்க. அப்போ சரியா 1%, அதாவது ஒரே ஒரு பெர்சன்டேஜ் வாக்கு வித்தியாசத்துல தான் விஜய் அவர்களா இனிகோ இருதயராஜா அப்படிங்கிற போட்டி திருச்சி கிழக்குல இருக்க போகுது. 2 தொகுதியிலையும் வெற்றி பெற்றாருன்னா விஜய் அவர்கள் ஒரு தொகுதியை ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். முன்புல இருந்தே எல்லாரும் சொல்றது பெரம்பூர்ல வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே விஜய் அவர்களுக்கு இருக்கு, ஆனா திருச்சியில அந்த அளவுக்கு வெற்றி பெறதுக்கான சூழல் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. காரணம், அங்க அவருக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்கிற திமுக வேட்பாளரான இனிகோ இருதயராஜ் சிட்டிங் எம்எல்ஏ, அவரும் கிறிஸ்துவ பிரிவை சார்ந்தவர். அவர் நிறைய இந்த 5 வருடங்கள்ல கிறிஸ்துவ மக்களுக்கு நிறைய விஷயங்கள் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறாரு. விஜய் அவர்களுக்கும் கிறிஸ்தவ வாக்குகள் பெருபாரியாக கிடைத்திருந்தாலும், அதை கடந்து மற்ற சமுதாய வாக்குகள் கிடைச்சிருந்தாலுமே அவருடைய 5 ஆண்டு கால செயல்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரியே இருக்கும். KN நேருடைய கோட்டை, KN நேரு அந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்திருப்பாரு. அதனால திருச்சியில வெற்றி பெறது கொஞ்சம் கடினம்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் ஓட் பெர்சன்டேஜும் காட்டுது. ஆனா அந்த அளவுக்கு நெக் டு நெக் சரியாக 1% வாக்கு வித்தியாசத்தில் யார் வெற்றி பெற போவாங்க அப்படிங்கிறது நிர்ணயமாகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக தியாகராய நகர்னு டி நகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தியாகராய நகர், இங்க தாவேகாவுடைய பொதுச் செயலாளரான புசி ஆனந்த் களமிறங்குறாரு. திமுகவுடைய வேட்பாளராக முன்னாள் எம்எல்ஏ அன்பழகனுடைய மகன் ராஜா அன்பழகன் களமிறங்குறாரு. அதிமுக வேட்பாளரான
முன்னாள் எம்எல்ஏ டி நகர் சத்யா களமிறங்குறாரு. நாம் தமிழர் வேட்பாளரா அனுஷா வந்து களமிறங்குறாங்க. கடந்த தேர்தலையுமே டி நகர் தொகுதி எல்லாராலையும் முக்கியமா உற்று நோக்கப்பட்ட ஒரு தொகுதியா இருந்தது. காரணம் டி நகர் சத்யா வந்து வெறும் 137 வாக்கு வித்தியாசத்துல தான் வந்து தன்னுடைய வெற்றி வாய்ப்பை வந்து இழந்தாரு. அதனால இந்த முறை மீண்டும் டி நகர் சத்யாவே களமிறக்கப்பட்டிருக்கிறாரு. திமுக சார்பில் வந்து அன்பழகனுடைய சகோதரருக்கு கடந்த முறை வழங்கப்பட்டது. இந்த முறை அவருடைய மகன் ராஜாவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த முறையும் வந்து திமுக விசஸ் அதிமுக அப்படின்னா களம் இருக்கு. எல்லாரும் முன்பே சொன்னது அதுதான். டி நகர்ல என்ன இருந்தாலும் சரி, அதனால திமுக அதிமுகவுக்கு இடையில தான் போட்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்பு முடிவுகளும் நமக்கு அதை காட்டுது. ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா, அதிமுக 2% அதிகமாக கொடுத்திருக்கிறாங்க. டி நகர் சத்யாவுக்கு 32%, திமுக வேட்பாளர் மற்றும் தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இருவருக்கும் 30-30 சரிசமமாக கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் வேட்பாளர் அனுஷாக்கு 4% கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ டி நகர் சத்யா 2% வாக்கு வித்தியாசத்தில் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு. திமுக வேட்பாளர் ராஜாவும் சரி, புசி ஆனந்த் அவர்களும் சரி சரிசமமாக 30% இருக்கிறாங்க. இந்த வெற்றி வாய்ப்புங்கிறது எப்படி வேணாலும் மாறலாம். இந்த 1%, 2% அப்படிங்கிறது வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு எப்படி வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது பெருவாரியான ஓட் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் கொடுக்கப்படல. அடுத்ததா வில்லிவாக்கம். எந்த அளவுக்கு சென்னையில் வந்து பெரம்பூர் வந்து முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டதோ அதே அளவுக்கு பேசுபொருளாகவே இருந்த இன்னொரு தொகுதி அப்படின்னா வில்லிவாக்கம் சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாவேக சார்பில் களமிறங்குறாரு. திமுக சார்பில் கார்த்திக் மோகன் களமிறங்குறாரு. அண்ணா நகர் முன்னாள் எம்எல்ஏ மோகனுடைய மகன் கார்த்திக் மோகன் அங்கே களமிறங்குறாரு. அதிமுக சார்பில் பார்த்தோம் அப்படின்னா விஜயகுமாரும் நாத்தாக்கவுடைய வேட்பாளராக ரோஷினியும் களமிறங்குறாங்க. யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னா திமுகவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கார்த்திக் மோகன் 36%, ஆதவ் அர்ஜுனா 32%, அதிமுகவுக்கு 26, நாம் தமிழருக்கு 5 கொடுத்திருக்கிறாங்க. 4% வாக்கு வித்தியாசம் ஆதவ் அர்ஜுனாவிற்கும் கார்த்திக் மோகனுக்கும் கொடுக்கப்படுது. சென்னையில் எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியில் மிக முக்கியமான தொகுதியாக வில்லிவாக்கம் இருக்கு. ஆனால் ஓட் பெர்சன்டேஜ் இவங்க டிஃபரன்ஸ் வந்து 4% கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கு வெற்றி அப்படிங்கிறது கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் திமுகவாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமா போட்டி கொஞ்சம் தீவிரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால யூகிக்க முடியுது. கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் அவர்கள் களமிறங்கியிருக்காங்க. திமுக அதிமுக நாம் தமிழர் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா போட்டி வந்து திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்குமாக இருக்கிறது. திமுக வேட்பாளருக்கு 32%, செங்கோட்டையன் அவர்களுக்கு 33% கொடுத்திருக்காங்க. அதிமுக வந்து 29, நாம் தமிழருக்கு 6% கொடுத்திருக்காங்க. ஓட் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம்னா 1% தான் வித்தியாசம் இருக்கு. செங்கோட்டையன் அவர்களுக்கு 33, திமுக வேட்பாளருக்கு 32 கொடுத்திருக்காங்க. அதனால நெக் டு நெக் காம்படிஷன் இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது தான் பல கருத்து கணிப்பு முடிவுகளில் சொல்லப்பட்டது. இதுலயும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஆனால் 1% வாக்கு வித்தியாசத்துல தான் இருக்கு. நிறைவா பார்த்தோம்னா அருண்ராஜ் அவர்கள் திருச்செங்கோடு தொகுதியில களமிறங்குறாரு. இங்க வந்து 3 பேருக்குமே, அதாவது திமுக அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஒரு மும்முனை போட்டி இருக்குன்னே சொல்லலாம். அதுல 1% வாக்கு வித்தியாசத்துல அருண்ராஜ் அவர்களுக்கு சற்று அதிகமாக காட்டப்படுது. 31%. அதிமுக திமுக 2 வேட்பாளர்களுக்குமே 30% அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழருக்கு வந்து 8% கொடுக்குறாங்க. ஏன்னா இங்க வந்து திமுக நேரடியாக களமிறங்கல, கூட்டணியான கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் தலைவர் கொங்கு ஈஸ்வரன் வந்து இங்கே களமிறங்கி இருக்கிறாரு. அதிமுக சார்பில் சந்திரசேகர், நாதாக்காவிலிருந்து ரேவதி களமிறங்கியிருக்காங்க. அதனால திமுக அதிமுக அப்படிங்கிறது நேரடி போட்டி கிடையாது. திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிக்கும் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் பார்க்குறப்போ 31%, 1% வாக்கு வித்தியாசத்துடன் அருண்ராஜ் அவர்கள் சற்று முன்னிலையில் இருக்காரு. தலா 30% திமுக அதிமுக இருக்கு. நம்ம சொன்னது எல்லாமே சரி, பெரம்பூராக இருக்கட்டும், திருச்சியாக இருக்கட்டும், திருச்செங்கோடு எல்லாமே பார்த்தோன்னா கோபிச்செட்டிப்பாளையம்னு 1% தான் வாக்கு வித்தியாசங்கிறது அதிகப்படியா இருக்கு. ஒரு சில தொகுதிகளில் மட்டும்தான் 4% வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த 5 பேருக்குமே சரி, நம்ம நட்சத்திர வேட்பாளர்களாக பட்டியலிட்டு இருக்க 5 பேருக்குமே இந்த 5 தொகுதிகளுமே 4ஆம் தேதி மிக கடுமையான போட்டி அப்படிங்கிறது தான் நிலவும். யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம இப்போ இந்த கருத்து கணிப்பு முடிவுகளின் படி சொன்னாலும் எப்படி யாரா வேணாலும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.